This is not a suicide attempt. It's just a slight overdose because of stress in like general life stress. பிரபல பாடகி கல்பனா வீட்டில் மயங்கிய நிலையில் மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கான காரணத்தை அவரது மகள் பேசியிருப்பது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பிரபல பாடகி கல்பனா நேற்றைய தினம் வீட்டில் மயங்கிய நிலையில் மீட்டெடுக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் போலீசாரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து போலீசார் இவர் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக முதற்கட்ட விசாரணை மூலம் தெரியப்படுத்தினார்கள். இந்த விசாரணையில் சென்னையில் இருந்த அவரது கணவரையும் வரவழைத்து போலீசார் விசாரித்தனர். பின்னர் இவரது மகளையும் விசாரித்தனர். இதன்போது அவரது மகள் கூறியதாவது, அம்மா தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அதிகப்படியான மாத்திரைகளே அவர் மயங்குவதற்கு காரணம் என அவர் கூறியிருந்தார். பின் தங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அம்மாவின் உடல்நிலை குறித்து தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் மகள் கூறியுள்ளார். விரைவில் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுவார் என்றும் கல்பனாவின் மகள் தற்போது தெரிவித்துள்ளார். அவர் மருத்துவமனையில் தனது தாயை அருகிலிருந்து கவனித்துக் கொள்கிறார் எனவும் தெரிவித்துள்ளார். இதனடிப்படையில் தெரிய வந்திருப்பதாவது, பாடகி கல்பனா தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் அதிக மாத்திரைகள் உண்டதால் மட்டுமே 2 நாட்களாக மயங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கிறார் என்பதுதான். இது தவிர அவர் தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்ட போது அவற்றின் அதிகரித்த தன்மையால் இது ஏற்பட்டுள்ளது. கல்பனாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கருத்து தெரிவித்த போது, கல்பனாவின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் மயக்க நிலையில் மருத்துவமனைக்கு வந்ததால் வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளித்தோம் என்றும் தெரிவித்தனர். இப்போது கல்பனா சிகிச்சைக்கு ஒத்துழைக்கிறார் என்றும் கூறினர். இன்னும் ஓரிரு நாட்களில் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.